வானமாமலை தோத்தாத்திரிநாதரோட கோயிலோட அம்சங்களை பார்க்கலாம். உத்தேசமாக 6000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான கஷேத்திரம். தோத்தாத்திரிநாதன் என்றால் வடமொழியில் தீராத நோய்களை தீர்ப்பவர் என்று அர்த்தம். இந்த கோயில் உள்ள பெருமாளுக்கு நல்லெண்ணெய், சந்தன எண்ணெய் ஆகியவற்றாலான மூலிகைகளான எண்ணெய் தினமும் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அபிஷேகம் செய்யப்படும் எண்ணெய் சேகரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இது மருத்துவ குணங்கள் நிறைந்ததால் பக்தர்கள் உபயோகித்து மிகவும் பலனடைந்ததாக கூறப்படுகிறது. தானாகவே உருவான மூர்த்திகள் சுயம்பு மூர்த்திகள் என்று அழைப்பார்கள். அதன்படி இந்தியாவில் 8 சுயம்பக்த கஷேத்திரங்கள் வடக்கே 4ம் தெற்கே 4ம் உள்ளது. அவற்றில் தோத்தாத்திரிநாதர் முக்கியமானது. மீது 7 ஸ்தலங்கள் பத்ரிகாசிரமம், நைவிசாரண்யம், சாலக்கிராமம், புஷ்கரம், தெற்கே ஸ்ரீரங்கம், திருப்பதி, ஸ்ரீமுஷ்ணம். இந்த தலத்தில் 11 சுயம்பு சிலைகள் தரிசனம் தருகிறார்கள். அவையாவன தோத்தாத்திரிநாதர், ஸ்ரீதேவி, பூமாதேவி, பிருகு முனிவர், மார்க்கண்டேய மகரிஷி, சூரியன், சந்திரன், ஊர்வசி, திலோத்தமை, கருடாழ்வார் மற்றும் விஸ்வக்சேனர். மற்றொரு தனிச்சிறப்பு என்னவென்றால் விஷ்ணு பகவான் அமர்ந்த கோலத்தில் இருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வலது கையை தனது காலடியிலும் இடது கையை மடியிலும் காட்டுகிறார். அதாவது அவரிடத்தில் சரணடைந்தவர்கள் அவரது மடியில் இடம்பெறுவார்கள் என்று பொருள். இந்த தலத்து பெருமாள் கையில் பிரயோக முத்திர நிலையில் சக்கரம் ஏந்தியபடி காட்சி தருகிறார். இந்த கோலத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு எதிரிகள் இல்லை என்று நம்பப்படுகிறது. மாமரம் ஸ்தல விருட்சம். நம்மாழ்வார் முதன்முறையாக பகவானிடம் சரணாகதி அடைந்த இடம் சடாரியில் இருப்பதால் இவருக்கு தனி சன்னதி கிடையாது. ஆழ்வார் திருநகரை ஆண்ட காரி மகாராஜாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படி திருக்குறுங்குடி பகவானிடம் வேண்ட அவர் கனவில் தோன்றிய பகவான் இந்த தலத்து குளத்தில் தான் தோத்தாத்திரிநாதர் வடிவத்தில் மற்றவர்களுடன் இருப்பதாகவும் அவற்றை எடுத்து கோவில் கட்டி வழிபட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று சொல்லும்போது அவை இருக்குமிடத்தை எப்படி அடையாளம் காண்பது என்று அரசன் கேட்க தன்னுடைய கருடாழ்வாரை அனுப்புவதாகவும் அவர் மேலே சுற்றும் இடத்திற்கு நேர்கீழே குமி மூலம் அதை அடையாளம் காண்டு அவற்றை வெளியெடுக்கலாம் என்று சொல்ல அரசனும் அவ்வாறே அந்த சிலைகளை எடுத்து இந்த கோவிலை கட்டி வழிபட்டு வர நம்மாழ்வார் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பெருமாள் வரும்போது தலையில் அடிபட அதை நிறுத்த 18 வகை மூலிகைகளை எல்லாம் எண்ணெயாலும் எடுத்து தடவ அது நின்று விடுகிறது. அதன் காரணமாகவே இன்று வரை தினமும் பெருமாளுக்கு தைலக்காப்பு தடவப்பட்டு வைந்த எண்ணெய் கிணற்றில் விடப்பட்டு பிரித்து சர்வரோக நிவாரணியாக பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த எண்ணெய் கெட்டுப்போகாது என்று சொல்லப்படுகிறது. பெருமாளை குளத்திலிருந்து வெளியே எடுக்கும்போது குளத்து நேர் 4 திசைகளிலும் பிரிந்து 4 ஏரியாக மாறியதால் தான் 4 ஏரி என்ற பெயர் பெற்று பின்னர் மருவி நாங்குநேரியானதாக கூறப்படுகிறது. இந்த தலத்து கோவிலில் உள்ள கருவறையில் எங்குமே இல்லாத 9 பேர் காட்சி தரும் ஒரே தலம். பிரம்மாண்ட புராணம், ஸ்கந்த புராணம், நரசிம்ம புராணம் போன்றவற்றில் இந்த கோவில் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. ஆதிசேஷன் இந்த தலத்தில் தவம் செய்து திருமாலுக்கு அணையாக, அதாவது பாம்பனையாக ஆனதாக கூறப்படுகிறது. இந்த கோவில் வளாகத்தில் 7 கோபுரங்கள் உள்ளது. அவற்றில் ராஜகோபுரம் 7 நிலைகள் கொண்டது. இந்த கோவிலில் உள்ள சேற்று தாமரை குளம் பார்க்கடலுக்கு இணையாக கருதப்படுகிறது. மேலும் பாவங்களை நீக்கக்கூடியதாகவும் நம்பப்படுகிறது. நாடெங்கிலும் உள்ள வானமாமலை மடத்துக்கு தலைமை பீடம் இங்கு உள்ளது.